மட் இன்டர்லாக் பிளாக்ஸில் பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா அது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிடலாம், வேகமாக வேலைகளை முடிச்சிடலாம். கல் எல்லாமே நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும், ரொம்ப வெயிட் இருக்கும் நம்மள கல். ஓகே ஓகே, நல்ல வெயிட் இருக்கும். 8 இன்ச்சுக்கு 28 rupees வரும். அதை போட்டு உடச்சி காமிச்சாங்க. ரெண்டு செங்கலை எடுத்து உடச்சி காமிக்கிறப்போ கார்னர் உடையவே இல்லை. வெளியே இருக்கிற டெம்பரேச்சரோட உள்ளக்க கூலாக இருக்கிறது, வெளியே கூலாக இருந்ததுன்னா உள்ளக்க வார்மாக இருக்கிறது. லைட் வெயிட் மெட்டீரியல் வந்து பானையோட ஒலை மூடியை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். லைஃப்பில் ஒரு வீடு தான் கிட்ட அது குவாலிட்டி செய்து கொடுக்க, பெயிண்ட் பண்ணாமல் விட்டாலுமே அது பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். கஸ்டமருக்கு நல்ல ப்ராடக்ட் கொடுக்க, அது மட்டும் செய்ய. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாயர் விலாக்ஸ். நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மட் இன்டர்லாக் தான் வந்திருக்கோம். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு சார். உங்கள் கம்பெனி நேம், ஃபேக்ட்ரி லொகேஷன்? ஃபேக்ட்ரி லொகேஷன் இது கின்ஸ்மேன் மட் இன்டர்லாக்கிங் கம்பெனி. அരീക്കോട് தான். அരീക്കോട് சொல்லாலே முக்க ரோடு, കാലിക്കറ്റ് பக்கத்தில் தான். പിന്നെ വന്നിട്ട് മലപ്പുറം ഡിസ്ട്രിക്ട് കാലിക്കറ്റ് പക്കത്തിൽ. இப்போ நீங்கள் வந்து மட் இன்டர்லாக்ல என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? നമ്മൾ മഡ് ഇന്റർലോക്കിൽ இந்த கல் மட்டும் தான் 8 இன்ச்சு கல் அகலம் வந்துட்டு. இது 11 இன்ச்சு லெங்த் வரும். சரிங்க. 11 இன்ச்சு லெங்த், 8 இன்ச்சு அகலம், 5 இன்ச்சு ஹைட்டு. அதான் வேறு நம்ம நிறைய வீடு பண்ணியிருக்கு. அது என்னாச்சுன்னா குவாலிட்டி மட்டும் கொடுக்க, அது குவாலிட்டி கொடுக்காம கம்பெனி நிறைய இருக்கு. அது நம்ம பார்க்க வேண்டாம், அது கஸ்டமர் பார்க்குங்க. அது 24க்கு 25க்கு கல் கொடுக்குது. നമ്മൾ அப்படியல்ல, നമ്മൾ ക്വാളിറ്റി மட்டும் செய்து கொடுக்குது. அது மட்டும் செய்ய, அது லைஃப்பில் ஒரு வீடு தான் ஒராள் உண்மையில் கெட்டுது. லைஃப்பில் ஒரு வீடு தான் கெட்ட, அது குவாலிட்டி செய்து கொடுக்க. நம்ம இடம் எல்லாமே நம்மளை சொந்தம் தான், வேறு யாரும் பார்க்க வேண்டாம். அது கரெக்டாக நம்ம லைஃப் கிடைக்கிறதுக்கு அப்படி செய்து கொடுக்குது. யூஸ் பண்ணது என்னாச்சுன்னா ஜாஸ்தி லாட்ரைட்டு தான். இப்போ ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா நல்ல ஒரு தரமாக பண்ணி கொடுப்பீங்க. നമ്മളെ എന്നുവെച്ചാൽ തരമായിട്ടുള്ള കല്ല് ഇതാ പോയിട്ട് ഇരിക്കുന്നത്. നമ്മൾ ഒരു തമിഴ്നാട് വന്നിട്ട് ഒരു 90% അടുത്തിൽ നമ്മൾ വീട് കെട്ടിയിരിക്കും. ഒരു 100 കിലോമീറ്റർ നമ്മളെ എല്ലാമേ വന്നിട്ട് നമ്മളെ കസ്റ്റമർ ഇതാ. നമുക്ക് മുഖ്യം കസ്റ്റമർ ഇതാ. നമ്മൾ யாரை பார்க்காது, നമ്മൾ கரெக்டாக നമ്മൾ இது மெஷர்மெண்ட் பண்ணிட்டு தான் இதெல்லாமே செய்யுது. அப்போ என்னாச்சுன்னா இது டிரான்ஸ்போர்ட் தான் வருது, ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட். சில ஆள் சொல்லும் டிரான்ஸ்போர்ட் அதிகமாக வருது உங்களை சொல்லுது. நான் சொல்லுனதல்ல, நான் மறுபடியும் அந்தாக்கு எவ்வளோ கம்மி வருது கொடுக்க. ஃப்ரீ ஆகிட்டு வண்டி நமக்கு கிடைச்சா ஃப்ரீ ஆகிட்டு நம்ம செய்து கொடுக்கும். ஓகே, அது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. சார் டெலிவரியில் எப்படி பண்ணுறீங்க? டெலிவரி നമ്മൾ ഇങ്ങിന്ന് പെർ ടണ്ണുക്ക് தான் வருது. ஒரு 300 കിലോമീറ്റർ വരെ വന്നിട്ട് നമ്മളൊരു 1500 കല്ല് போதும். அது மினிமம் குவான்டிட்டி 1500 தான். அதுக்கு தாண்டியாலும் நமக்கு 2000 கல் வரை வரும். அது கஸ்டமருக்கு அது மேக்ஸிமம் வந்து இது லோ வரதுக்கு தான். என்ன சொன்ன 1000 கல் வந்தாலும் டன்னேஜ் கம்மி வரும். எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கா. இல்லை இது டீசல் எல்லாமே. அப்போ அந்தாக்கு கேஷ் வராது. அப்போ அந்த ஆள் டிரான்ஸ்போர்ட் ஜாஸ்தி சொல்லும். நம்ம கண்டிப்பாக இது டெலிவரி பண்ணிகிட்டே இருக்குது. டெய்லி 2 லோடு 3 லோடு உங்கள் லோரிയൊക്കെ பார்த்துருக்கு. நீ பெங்களூருக்கு எல்லாமே போகுது. നമ്മൾ ആന്ധ്ര തെലുങ്കാന எல்லாமே போகுது. தமிழ்நாடு டோட்டலி நம்ம செய்திருக்கு. இது கல் பார்த்துட்டு எடுக்கணும். பார்த்துட்டு எல்லா கம்பெனியும் நிறைய கம்பெனி இருக்கு. அது கல் பார்த்துட்டு எடுக்குங்க. ப்ரைஸ் நமக்கு 28 rupees வரும். 8 இன்ச்சுக்கு 28 rupees வரும். 6 இன்ச்சு இருக்கு, அது கொஞ்சம் அவൈലബിൾ அல்ல. നമ്മൾ 5-6 டை வந்துட்டு நம்மளுக்கு 8 இன்ச்சில் தான். இது கம்பெனி பார்த்து நிறைய கஸ்டமர் இருக்கும், பார்க்காம நிறைய கஸ்டமர் இருக்கும். யாராக இருந்தாலும் நமக்கு கடவுளை தான் எல்லாமே. அப்போ നമ്മൾ உண்மையில நல்லது மட்டும் செய்து கொடுக்கும். நமக்கு லாபம் கம்மி தான். அப்போ லாபம் கம்மி கேட்குമ്പോൾ இது உங்களுக்கு 28க்கு விற்குது, அந்த ஆள் പിന്നെ 26க்கு ഒക്കെ കൊടുക്കது சொல்லும். அதெல்லாம் இது குவாலிட்டி. இது குவாலிட்டி பண்ணான்னு சொல்லல் வேறு இன்க்ளூடிங் இருக்கு. அது நம்ம இது வீடியோவில் சொல்லாது. அது சொல்லி கொடுத்தா நமக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. மட் இன்டர்லாக்ல பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நீங்கள் வந்து சிறந்த குவாலிட்டியில் தான் கொடுப்பீங்க. நல்ல குவாலிட்டி நமக்கு லாபம் கம்மி தான். அதுக்கு நம்மளுக்கு நல்ல குவாலிட்டி மட்டும் தான் கொடுக்க. உங்களை வீடியோ வருമ്പോൾ തന്നെ உங்களை வீடியோக்கு கீழே வந்துட்டு கமெண்ட் போடுறது எல்லாமே நம்மளை முன்னாடி இருந்த கஸ்டமர் என்ன போடும். ஓகே, நல்லது அங்கேருந்து எடுக்குங்க சொல்லிட்டு எல்லா ஒரு கஸ்டமர் நமக்கு மைனஸ் பண்ணாது. சரிங்க சார். இப்போ நீங்கள் உடச்சி காட்டினீங்களே, அதை உடச்சி காட்டேன். அப்படி எடுத்துக்கேன். இப்போ பார்க்க இதுதான் உங்களுக்கு பார்த்தால ரொம்ப வெயிட் இருக்கும் நம்மளை கல். ஓகே ஓகே, நல்ல வெயிட் இருக்கும். ஓகே, தூக்க முடியாது. வச்சிருங்க, நல்ல வெயிட் இருக்கும். அந்த அளவுக்கு குவாலிட்டி வெயிட் ஜாஸ்தி வரும். இது என்னாச்சுன்னெങ്കിൽ இது இப்போ
வந்துட்டு அகலம் வந்துட்டு 8 இன்ச்சு தான். ஓகே. இது வந்துட்டு ஹைட்டு 5 இன்ச்சு. இது வந்துட்டு லெங்க்த்து 11 இன்ச்சு லெங்க்த்து வரும். ஓகே. இதுதான் வருது. ரொம்பட்டு குவாலிட்டின்னு சொல்ல இது மண்ணில் மட்டும் போட்டால் ரொம்பட்டு ஃபினிஷிங் கிடைக்கும். இது நம்ம மண்ணிலெல்லாம் போடுறது கொஞ்சம் ஃபினிஷிங் கம்மியாக இருந்தாலும் இது கல்லெல்லாமே நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும். அதுதான். ஸோ சைஸ் வந்து ஒரே சைஸ் தான் பண்ணும். ஒரே சைஸ் தான் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம லைவாக அங்கே டெவலப் பண்ண பார்க்கலாங்களா? ஓகே ஓகே. ஸோ இங்கே கல் டெவலப் பண்ணிருக்கு சார். அதை டெவலப் பண்ணுங்க. ஓகே. இந்த பாருங்க. இதில் அப்படியே நல்லா ப்ரெஸ்ஸிங்காக வருங்க. ப்ரெஸ்ஸிங் ஆகிட்டு வரும். ஒரு நாளைக்கு எவ்வளோ கல் டெவலப் பண்ணலாம்? നമ്മൾ ഒരു 4000 കല്ല് വരെയൊക്കെ പക്കത്തിൽ പണിത് பண்ணலாம். நல்லா பண்ணுது. 2 கம்பெனி இருக்கு. ஓகே. இந்த 2 கம்பெனிலுமே அப்படி பண்ணுது. ஸோ கஸ்டமர் எவ்வளோ கல் கேட்டாலும் கொடுக்க முடியும். கொடுக்க ஒரு நமக்கு പിന്നെ ഒരു 1 months ഒക്കെ ചില ആൾ ഉட்காந்துருக்கணும். എന്നുവെച്ചാൽ മുன்னாடியே சொல்லணும். അപ്പോൾ கரெக்டாக நமக்கு கல் கொடுக்க முடியாது. குவாலிட்டி இருக்கிறதுனால எங்கேருந்து ஆள் பார்த்தாலும் அங்குக்கு போயிட்டே இருக்குது கல். ஓகே. അപ്പോൾ നമ്മൾ ഓർഡർ பண்ணால் சில டைமுக்கு நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகிட்டு வரும். சில டைமுக்கு நமக்கு சீக்கிரம் கொடுக்க முடியும். க்யூரிங் 8 days போட்டு 8 days க்யூரிங் போடும். நம்ம வந்து நிறைய ஸ்டாக் வச்சிருப்போமா சார்? இல்லை ஸ்டாக் இல்லை. ஸ்டாக் இல்லை. அது ரெடி பண்ணிட்டு அப்படி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அப்படி போயிட்டே இருக்கு. இந்த கல் தான் லாட்ரைட்னு சொல்லுது. இந்த லாட்ரைட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுது. இது இந்த கல் இந்த கல் தான் இது குவாலிட்டி சொல்லுது. இந்த இவ்வளோ % இதுக்கு இப்போ ஆட் பண்ணணும். அது நம்மளை ஆட் பண்ணுது. அது ஜாஸ்தி தான் நம்மளை ஆட் பண்ணுது. அது என்னாச்சுன்னு நம்ம அது சொல்லி கொடுக்காது. அதுதான் நம்மளை குவாலிட்டி சொல்லுது. ஸோ பார்த்தீங்கன்னா லேட்ரைட் வந்து நம்ம நிறைய ஸ்டாக் நமக்கு நிறைய இருக்குது. முழுக்க இருக்குது. நிறைய லேட்ரைட்டு தான். ஆனால் வந்து நம்ம வந்து எவ்வளோ % ஆட் பண்ணுங்க மட்டும் சீக்ரெட். அதுதான் சீக்ரெட். ஆனால் குவாலிட்டி அதுதான் குவாலிட்டி. ஓகே. ரெண்டுமே கல் இருக்கும். இதுதான் നമ്മൾ ஆட் பண்ணது. கரெக்டாக கல் தான். പിന്നെ கொஞ்சம் மண்ணு தான் போட. நம்மளது கொஞ்சம் ஃபினிஷிங் கம்மி வரும். ரொம்ப ஸ்ட்ராங்கு தான் கல் இருக்கு. இப்போ வந்து சார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டேரெக்டாக மேனுஃபேக்சர் யூனிட் பற்றி எல்லாமே வந்து வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாரு. இப்போ நம்ம ஒரு கஸ்டமர் வந்து கல் வாங்கினல சார், டேரெக்டாக போயிட்டு லைவ் போய் பார்க்க. வணக்கம், என் பேர் பாலாஜி. நான் திருநெல்வேலியிலேருந்து வரேன். திருநெல்வேலியில் ஷீரடி சாய் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிற நேமில் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பொதுவாக நாங்கள் வந்து இப்போ ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் எல்லாமே வந்து நார்மலாகவும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒரு 4 இயர்ஸாக வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதில் வந்து மட் இன்டர்லாக்கு, அப்புறம் போரோத்தம் கிளே பிரிக்ஸ், அப்புறம் ரேட்ரா பாண்ட் மெத்தட் இதெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதை வந்து நாங்கள் எங்கெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம்னா திருநெல்வேலி, மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி சுற்றுவட்டாரத்தெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இந்த வீடு பொறுத்த வரைக்கும் மட் இன்டர்லாக்லாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். காலம் அண்ட் பீம் அந்த மெத்தடில் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் ஃபில்லர் ஸ்லாப்ஸ் இதெல்லாம் இந்த வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடு வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உசிலம்பட்டி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. எங்கள் கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் என்னவாக இருந்தது அப்படின்னா இக்கோ ஃப்ரெண்ட்லி வீடாக இருக்கணும். மோரோவர் வந்து அவங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த இக்கோ ஃப்ரெண்ட்லி வீடுனா அதோட பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா அது வந்து கிளைமேட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அதாவது வீட்டில் வெளியே இருக்கிற டெம்பரேச்சரோட உள்ளக்க கூலாக இருக்கிறது, வெளியே கூலாக இருந்ததுன்னா உள்ளக்க வார்மாக இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்டாங்க. பட்ஜெட்டும் ஒரு கன்சர்ன் இருந்ததால் நாங்கள் ரேட்ரா பாண்ட் மெத்தட் அவாய்ட் பண்ணிட்டோம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியராக இருக்கும் அப்படின்றதுனால இந்த நம்ம மட் இன்டர்லாக் பிளாக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். மட் இன்டர்லாக் பிளாக்ஸ்க்கு இந்த இடத்துக்கு ஃபவுண்டேஷன் வந்து நாங்கள் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் பண்ணிவிட்டு மட் இன்டர்லாக் பிளாக்ஸ் வச்சு இந்த வாலிங் எல்லா ஒர்க்கையும் பண்ணி முடித்தோம். மட் இன்டர்லாக் பிளாக்ஸில் பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா அது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிடலாம், வேகமாக வேலைகளை முடிச்சிடலாம். அப்புறம் நாங்கள் வந்து பெயிண்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருந்தால சிமெண்ட் யூஸ் பண்ணியே இந்த பிளாக்ஸுக்கு நடுவில் இருக்க கேப்ஸ் எல்லாம் பாயிண்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மட் இன்டர்லாக் பிளாக்ஸில் என்ன அப்படின்னா ஒரு செட்டைன் ஹைட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக அதில் வந்து த்ரூ அவுட்டாக ஒரு கான்க்ரீட் பீம் வந்து வரணும். அதை நாங்கள் வந்து 7 feet ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லிண்டல் பீம் வந்து த்ரூ அவுட்டாக போட்டு முடிச்சிருக்கிறோம். அப்புறம் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி ஒரு ரூஃப் பீம் போட்டு ஃபில்லர் ஸ்லாப்ஸ் வந்து போட்டிருக்கிறோம். ஃபில்லர் ஸ்லாப்ஸ் எதுக்காக பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அப்பீலிங்காகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஒரு ரீசன். அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம ஃபில்லர் ஸ்லாப்ஸ் போடும்போது வந்து ரூமோட இன்னர் டெம்பரேச்சரில் வந்து அது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுனாலையும் ஃபில்லர்ஸ் மெட்டீரியல் இங்கே என்ன நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம்னா லைட் வெயிட் மெட்டீரியல் வந்து பானையோட மூடியை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த மூடிக்கும் வந்து நாங்கள் ஒரு ரூமுக்கும் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸை கிரியேட் பண்ணி அந்த பேட்டர்னை வந்து அப்படியே வர மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறோம். இந்த வீட்டுக்குள்ள வந்து இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வுட்டை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கிளைண்ட் வந்து விரும்பினதுனால விண்டோஸ் எல்லாமே வந்து யூபிவிசி போயிட்டோம் கம்ப்ளீட்டாக. அப்புறம் டோர்ஸ் எல்லாமே வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஸ்டீல் டோர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டோம். டோர்ஸ் வந்து ஃப்ரண்ட் டோர்லேருந்து மெயின் டோர்லேருந்து பெட்ரூம் டோர் வரை எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டீல்லே பண்ணிக்கிட்டோம். இந்த வீடு வந்து கம்ப்ளீட்டாக 0 வுட்டுன்னே சொல்லலாம். எந்த விதமான வுட்டன் மெட்டீரியல்ஸும் இந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் கொண்டு வரலை.
அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இன்டர்லாக் பிளாக்ஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் ஓவராலாக பார்க்குறதுக்கு கம்ப்ளீட்டாக இன்டர்லாக் பிளாக்கோட லுக் வந்து கொஞ்சம் போர்டம் எதுவும் கிரியேட் பண்ணிடக்கூடாது அப்படின்றது கிளைண்ட் ஃபீல் பண்ணதால் அந்த எலிவேஷனில் வந்து அவங்க ஆர்ச் வந்து எங்களோட இன்னொரு ப்ராஜெக்ட்டில் பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி அதை எனக்கு எங்கேயாவது யூஸ் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. அந்த ஆர்ச்சஸை வந்து நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எலிவேஷனில் வந்து ப்ரியராகவே பிளான் போட்ட உடனே அந்த எலிவேஷனை பிளான் பண்ணி அந்த ஆர்ச்சை வந்து அங்கே இன்க்ளூட் பண்ணோம். ஆர்ச்சை வந்து எதை வச்சு பண்ணோம் அப்படின்னா இங்கே கிடைக்கிற நார்மல் பிரிக்கை வச்சு ஆர்ச்சை வந்து நாங்கள் டெவலப் பண்ணோம். ஆர்ச்சுக்கு மேலே வந்து நாங்கள் எந்த விதமான கான்க்ரீட்டோ எதுவுமே போடாமல் அதுக்கு மேலே இருக்கிற ரூஃபையும் தாங்குற மாதிரி ரொம்ப கிளியராகவே அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த என்ட்ரன்ஸே வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்ச் வழியாக தான் நீங்கள் உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். அந்த இடம் மட்டும் ரொம்ப யூனிக்காக எக்ஸ்போஸ்ட் பிரிக் ஒர்க்கில் பண்ணியிருக்கிறோம். பண்ணி அதை வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி அதுக்கு மேலே நாங்கள் கிளியர் வச்சு ஒரு கோட் கொடுத்துருக்குறோம். அந்த ஆர்ச்சுக்கு வந்து கொஞ்சம் ஆடடாக இன்னொரு விஷயம் தேவைப்பட்டது அப்படின்றனால நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அந்த ஆர்ச் பக்கத்துலேயே வந்து ஒரு கருங்கல் பில்லர் ஒன்று வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இந்த ஆர்ச்சும் இந்த பில்லரும் அதுக்கு மேலே இருக்கிற ரூஃபை வந்து அப்படியே ஃப்ளோட் ஆகிற மாதிரி ஒரு இதை நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குது, ஒரு லுக்கை கிரியேட் பண்ணி கொடுக்குது. அந்த ரூஃபையுமே வந்து நாங்கள் ஃபில்லர் ஸ்லாபாக தான் போட்டிருக்கிறோம். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா ஸ்டெப்ஸ் கொண்டு நாங்கள் ஆர்டினரியாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு சின்ன வித்தியாசங்கள் அதுலேயும் பண்ணி அதில் வந்து ஒரு உட்கார்றதுக்கு ஒரு இடம் மாதிரி கிரியேட் பண்ணி இல்லை நம்ம அதில் செடி வைக்கலாம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்லாக் பிரிக்ஸ் போட்டால் வந்து வீட்டுக்கு நம்ம நல்லா நல்லா இன்டர்லாக் பிரிக்ஸோட நேச்சரான குவாலிட்டி என்ன அப்படின்னா அதை நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணாமல் விட்டாலுமே அது பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். நம்ம பிளெயின் வால்ஸாகவும் அதை கட்டிக்கலாம். இதில் எதனாச்சும் பேட்டர்ன் கிரியேட் பண்ணனாலும் கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் இருக்கும். ஆனால் கிரியேட் பண்ணணும்னு நினச்சா சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். இன்டர்லாக் பிரிக்ஸையும் வந்து அழகாக கிரியேட் பண்ணிக்கலாம். இன்டர்லாக் பிரிக்ஸில் வந்து உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதுக்கு மாற்று தேவை கிடையாது. அப்புறம் வந்து லேபர் வந்து கொஞ்சம் லேபர் இன்டென்சிவாக இருக்காது. அந்த இன்டர்லாக் ஒர்க் மட்டும் கொஞ்சம் வேகமாக வந்து நம்ம இன்டர்லாக் ஒர்க்கை வந்து பண்ணிடலாம். மற்றபடி இதில் வந்து இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்ன மட் இன்டர்லாக் பிளாக்ஸ் யூஸ் பண்ணும்போது நான் யாருக்குமே சொல்லியிருந்த மாதிரி இது வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுல ரொம்ப எஃபெக்டிவான பங்கு கூலிங்காக இருக்கும். ஆமாம், ப்ராப்பர் வென்டிலேஷனோட இன்டர்லாக் பிரிக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பர் வென்டிலேஷன் பிளானோட இன்டர்லாக் பிரிக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நார்மல் வீட்டை விட இந்த வீட்டில் நம்ம வந்து இருக்கிற டெம்பரேச்சர் டிஃபரன்ஸை ஷுவராக ஃபீல் பண்ண முடியும். இன்டர்லாக் வந்து நாங்கள் இது வந்து எங்களுக்கு 3வது சைட்டு. நாங்கள் ரேட்ராப் பாண்டு அப்புறம் போரத்தோம் கிளே பிரிக்ஸ் அந்த மெத்தடும் வந்து நிறையா யூஸ் பண்ணியிருக்கிறோம். இன்டர்லாக் பிரிக்ஸ் பிளாக்ஸ் போக நாங்கள் என்ன மெத்தட்லலாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா எங்களோட எய்ம் என்ன அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நேச்சர் ஃப்ரெண்ட்லியாகவும் இக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அதே நேரத்தில் ரேபிலிட்டியும் அச்சீவ் பண்ணணும். இதுதான் எங்களோட மெயின் கோல். இதை நாங்கள் எதெல்லாம் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இன்டர்லாக் பிளாக்ஸ், அதுக்கப்புறம் போரத்தோம் கிளே பிரிக்ஸ்ன்ட்டு அந்த பிளாக்ஸும் யூஸ் பண்ணுறோம். போரத்தோம் கிளே பிரிக்ஸ்ன்றது ஒரு 1.25 அடி லென்த்தில் 8 இன்ச் அகலத்தில் இருக்கிற ஒரு பிளாக்ஸ். அந்த பிளாக்ஸுக்கு நடுவில் வந்து வாய்ட்ஸ் இருக்கும். வாய்ட்ஸ் இருக்கிறதுனால அதுவும் டெம்பரேச்சர் கண்ட்ரோலுக்கு பெருசாக உதவும். அதுவும் ஒரு இக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். அந்த பிளாக்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கிறோம். இன்னொன்று என்ன யூனிக்கான மெத்தட் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா ஆர்கிடெக்ட் லாரி பேக்கர்னு அவர் பாஸ்டவே அவரோட மெத்தடான அவர் கண்டுபிடிச்ச மெத்தடான ரேட்ராப் பாண்ட் யூஸ் பண்ணியும் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த கிளைண்ட்டு கூட எங்களுக்கு அந்த சைட்டை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகிட்டு தான் எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்தாங்க. அந்த ரேட்ராப் பாண்டுன்றது கொஞ்சம் வந்து எக்கனாமிக்கலாக இருக்காது, கொஞ்சம் காஸ்ட்லியான மெத்தட். ஏன்னா அது வந்து லேபர் இன்டென்சிவாக இருக்கும். லேபர் இன்டென்சிவ்னா நாங்கள் எதை சொல்கிறோம் அப்படின்னா அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுலேருந்து பாயிண்டிங் பண்ணுறதுலேருந்து ஒரு விஷயமும் வந்து லேபர் இன்டென்சிவாக இருக்கும். எங்களுக்கு இந்த சைட்டில் நாங்கள் யூஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து பட்ஜெட்குள்ளே உட்காராது அப்படின்றதுனால நாங்கள் அந்த மெத்தட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறோம். கலரிங் வந்து நம்ம நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து நம்ம அடிச்சுக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்ன கலர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கலரு பண்ணாமல் விடணும் அப்படின்னாலும் கலர் பண்ணாமையும் பிளான் பண்ணலாம். ஆனால் கலர் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இங்கே நாங்கள் வந்து ஒரு லைட் கலர் செலக்ட் பண்ணோம். ஆனால் அந்த பிளாக்கோட நேச்சருக்கு பொருந்தி போகிற மாதிரி ஒரு லைட் கலர் செலக்ட் பண்ணி அடிச்சிருக்கிறோம். வணக்கங்க, நான் சிவமாறன். இப்போ தான் நம்ம புது வீடு கட்டி பால் காய்ச்சிருக்கோம். இது எங்கே இருக்குன்னா மதுரை டிஸ்ட்ரிக்கு உசிலம்பட்டி தாலுகா சின்ன குறவக்குடி. இது உசிலம்பட்டிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் உள்ளே இருக்குது. நம்ம இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ண என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம்னா மட் இன்டர்லாக் பிரிக்கு. இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவங்க என்னன்னா சீரடி சாய் கன்ஸ்ட்ரக்ஷனு. அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே நம்ம மட் இன்டர்லாக் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் போகணும், யூஸ் பண்ணனால டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்ககிட்ட ஐடியா கேட்டப்போ அவங்க தான் இவங்க சொன்னாங்க. இந்த மட் இன்டர்லாக் பிரிக்கை எனக்கு வந்து சப்ளை பண்ணவங்க வந்து கிங்ஸ்மேன் மட் இன்டர்லாக் பிரிக். இது கேரளாவில் வந்து மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, அரிக்கோடுன்ற இடத்துல இருந்து இருக்குது. அவர் பேர் ஷெரீஃபு. ஏன்னா இவங்க அவர் ரெஃபர் பண்ணது வந்து எங்கள் இன்ஜினியர் சாய் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து அவர் கணேஷ் சார் தான் எனக்கு ரெஃபர் பண்ணார். அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதில் வந்து இந்த பிரிக் வந்து நல்லா இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில் நல்ல குவாலிட்டின்னு சொல்லி அவர் எனக்கு ரெஃபர் பண்ணார். எனக்கு குவாலிட்டி மஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போகிறோன்றதுனால வந்து குவாலிட்டி நம்ம இல்லாமல் பண்ணிடக்கூடாது இல்லையா அப்படின்ற குவாலிட்டி இருந்தது. அவர் ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் அவங்க சப்ளையர்கிட்ட பேசி வாங்கினோம். அவங்க சப்ளைஸ் என்னென்னா என்ன
இத்தனை நாளில் பண்ணணும்னா இத்தனை நாளில் சர்வீஸ் இருக்குன்னா அத்தனை நாள் பண்ணிடுவாங்க. 10 நாள் ஆகும் சார் ரெடி பண்ண அப்படின்னா அந்த 10 நாள் வந்து கொடுத்தோன்னா அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. சார் இப்போ நீங்கள் இன்டர்லாக் பிரிக்ஸில் வீடு கட்டிடுறீங்க, எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க? மட் இன்டர்லாக் ஃபீல் பண்ணுறது எப்படின்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்குது. ஆனால் வந்து இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்பே அந்த ஃபீல் வந்து எங்களோட லேபர்ஸ்லாம் ஃபீல் பண்ணாங்க. எப்படி கேட்டிங்கன்னா இப்போ எலக்ட்ரிஷியன் ப்ளம்பிங்லாம் ஒர்க் பண்ணுறப்போ நான் நடுவில் வந்துட்டு போவேன். நான் சென்னையில் இருக்கிறதுனால வந்து நடுவில் வந்துட்டு போகிறப்பே அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. வெளியில் வந்து சில்லுன்னு இருக்கிறப்போ வந்து உள்ளே வந்து வார்மாக இருந்தது அவங்களே ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா மதிய சாப்பாட்டுக்கு வெளில போய் ஒரு பக்கத்து வீட்டில் வந்து சாப்பிடுவோம், திண்ணையில் கொஞ்சம் சாப்பிட்டு சில்லுன்னு இருக்கும். அந்த மழை பெஞ்ச டைமு அந்த வின்டர் டைமிங்லாம் அப்படி இருக்கிறப்போ அவங்களே ஃபீல் பண்ணி சொன்னாங்க, இது நீங்கள் கூலிங்காக இருக்கும்னு சொன்னீங்களே, ஆனால் வந்து இது வந்து வார்மாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க தான் ஃபஸ்ட்டு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இன்ஜினியர் எக்ஸ்பிளைன் பண்ணார், இது வந்து வெளியில் கூலாக இருக்கிறப்போ இது வார்மாகவும் இருக்கும், இது வந்து வெளியில் வந்து வார்மாக ஹீட் இருக்கிறப்போ கூலிங்காக கொடுக்கும், அதான் இதோட சிறப்பு மட் இன்டர்லாக் பிரிக்கோட சிறப்புன்னு சொன்னாங்க. சார் பிரிக்ஸு உடைய தரம் குவாலிட்டி எப்படி சார் இருக்குது? அது வந்து இன்ஜினியர் தான் வந்து செக் பண்ணார். எங்களுக்கு வந்து இது எப்படி சார் இது குவாலிட்டி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டோம். எங்களுக்கு இதை பற்றி தெரியாதுன்றதுனால பெருசாக குவாலிட்டி செக் பண்ணுறது எப்படின்னு சொன்னால் அவங்க டேரெக்டாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு லோடு இறக்கணுன்னே வந்து, ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கணும்ல, கின்ஸ்மேனோட ப்ராடக்ட் எப்படி நம்பிக்கை இருக்கணும் இல்லையா. அவங்க காமிச்சு 2 பிரிக்கை வந்து எடுத்து கார்னர் உடச்சி காமிச்சாங்க, அதை போட்டு உடச்சி காமிச்சாங்க. ரெண்டு செங்கலையும் எடுத்து உடச்சி காமிக்கிறப்போ கார்னர் உடையவே இல்லை. ஸோ இது வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு 5000 பிரிக்ஸ் டோட்டலாக நாங்கள் இந்த வீடு கட்டுறதுக்கு வந்து நாங்கள் ஒர்ட்டை வாங்கியிருக்கோம். ஒரு 4 லோட்ஸாக வந்து 1500 அந்த மாதிரி வாங்கியிருக்கோம். எங்களுக்கு வேஸ்டேஜ்னு பார்த்தோன்னா ஒரு 10 பிரிக்கு தான் அந்த மாதிரி வேஸ்டேஜே ஆகிடும். அது வேஸ்டேஜ்னால் மினிமலாக ஏதாவது ஒரு 5 to 10% மினிமமாக ஏதாவது ஒரு சின்ன இது இருக்கும். மற்றபடி எனக்கு 5000 பிரிக்கில் வந்து எதுவுமே டேமேஜ் ஆகலை. அதனால தான் நான் காம்பவுண்ட் வாலுமே மட் இன்டர்லாக் பிரிக்கில் வந்து நான் பண்ண முடிஞ்சுது. எனக்கு டேமேஜ் ஆகிருந்தால் அந்த 5000 நான் இதுக்கே ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கே நான் யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை இருந்திருக்கும். எனக்கு அது டேமேஜஸ் கம்மியாக இருக்கிறனால தான் அந்த டேமேஜ் கம்மியாக இருக்கிறதா நான் வந்து குவாலிட்டின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி என்னோட ஃபீல் பண்ணது இங்கே ஒர்க் பண்ண லேபர்ஸ் எலக்ட்ரிஷியன் பிளம்பர் ஃபீல் பண்ணிட்டாங்க. சார் மற்ற இடத்தை விட இவங்க கிட்ட ப்ரைஸ் எல்லாம் எப்படி இருக்குது? இல்லை, ப்ரைஸ் வந்து எனக்கு வந்து அவர் டீசெண்டாக தான் சொன்னார். எப்பயுமே வந்து எல்லா ஒரு கம்பெனிஸோ ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி சேல்ஸ் என்ன பேசுவாங்கன்னா கொஞ்சம் ரேட்டு ஏற்றி பேசிட்டு, சார் உங்களுக்காக கம்மி பண்ணுறேன், உங்களுக்காக கம்மி, அந்த வேர்டிங்ஸ் இருப்பாங்க. ஷெரீப் சார் வந்து ரொம்ப நியாயமாக பேசுவார், ரொம்ப வெள்ளந்தியாகவும் இருப்பார். நீங்கள் அவர் மீட் பண்ணால் கூட தெரியும். சார் இதுதான் சார் ப்ரைஸ், இவ்வளோ தான் சார், இது நான் ஏற்றி சொல்ல மாட்டேன். நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டு நீங்கள் வந்து லாரி அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்து லோட் பண்ணி அனுப்பிச்சிடுவோம், நீங்கள் உங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் இறங்கி அன்லோட் பண்ணிருங்கன்றுவார். இல்லை நான் டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணணுன்னா அவங்க டிரைவர் நம்பர்ஸை கொடுத்து நீங்களே பேசுங்க, உங்கள் ஏரியா வந்து இந்த லொக்கேஷன் அனுப்பிச்சு இவ்வளோ ஆகுது சார் அப்படின்னு சொல்லி அவர் ரெஃபரன்ஸ் தான் கொடுப்பார். அவரோட வண்டி வந்து அவர் கமிஷன் எடுத்துகிட்டு அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் இல்லை. சார் உங்கள் வண்டி அனுப்புகிறதா அனுப்புங்க, இல்லை உங்களுக்காக ஒரு 4 கம்பெனிஸ் டிரைவர்ஸ் இங்கே கேரளா வந்த தமிழ்நாட்டிலேருந்து போகிறது வந்து எம்டியாக போகக்கூடாது, அந்த நம்பர்ஸ்லாம் தருவாங்க, அதில் உங்களுக்கு யார் சூட் ஆகும்னு பார்த்து நீங்களே பண்ணிக்கிங்கன்னு சொல்லி ரொம்ப நியாயமாக தான் பேசுவார். சார் இப்போது ஓவரால் சர்வீஸ் குவாலிட்டிலாம் பற்றி சொல்லுங்கள் சார். ஓவரால் சர்வீஸ் குவாலிட்டி எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அமைஞ்சது வந்து எனக்கு சாய் கன்ஸ்ட்ரக்ஷன், சீரடி சாய் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். அந்த இன்ஜினியர் கணேஷ் சாரும் பாலாஜி சாரும் அவங்க, ஏன்னா எனக்கு ஒவ்வொன்றுக்கும் அவங்க ரெஃபர் பண்ணுறது, அவங்க இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதில் எது பெட்டர் குவாலிட்டி இருந்தோ அவங்கள மட்டும் தான் எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. அதில் நான் சூஸ் பண்ணதில் வந்து ஃபஸ்ட்டு அவங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இன்டர்லாக் பிரிக் எனக்கு சப்ளை பண்ணாங்க இல்லையா, அந்த கின்ஸ்மேன் மட் இன்டர்லாக் பிரிக். நீங்கள் நினச்ச அவுட்புட்டும் வந்துருச்சு. ஆமாம், நாங்கள் ஓவராலாக நாங்கள் இது முடிச்சதுக்கப்புறம் ஹவுஸ் வார்மிங் முதல் நாள் நைட் டிஸ்கஷனே அதுதான். நாங்கள் ஒரு அவுட்புட் ஒன்று எதிர்பார்த்தோம், அதில் 95% எங்களுக்கு பூர்த்தி ஆயிடுச்சு, அவருக்கும் பூர்த்தி ஆயிடுச்சு, எங்களுக்கு பூர்த்தி ஆயிடுச்சு. அந்த 5% என்னென்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து கலர் சேஞ்ச் இப்படி பண்ணியிருக்கலாமா, இல்லை ஒரு ரூமை கலர் வேறு கொடுத்துருக்கலாமா, இல்லை கிச்சனை எப்படி பண்ணியிருக்கலாமா, அந்த சேஞ்சஸ் தானே தவிர இப்போ இந்த பிரிக்கு இந்த நம்ம டோர்ஸில் போகிறோம் அதெல்லாம் சேஞ்சஸ் இல்லை. கலர் ஒவ்வொன்றுக்கும் வேரியேஷன் கொடுத்துருக்கலாமா அப்படின்றது மட்டும் சேஞ்சஸ் இருந்தது. சார் இப்போ அந்த கிங்ஸ்மேன் கம்பெனி உங்களுக்கு எப்படி சார் அறிமுகமாச்சு? எனக்கு கின்ஸ்மேன் எனக்கு முன்ன பின்ன அறிமுகம் கிடையாது. எனக்கு அவங்க இன்டர்லாக் பிரிக்கு சப்ளை பண்ணுறவங்க எனக்கு தமிழ்நாட்டிலையும் அந்த நம்ம எடுக்கிறோம் இல்லையா, தமிழ்நாட்டை சொல்கிறவங்க சேனல்ஸில் பார்க்குறோம், சில இடத்துல நேரில் பார்க்குறோம், கூகுளில் தேடி. எனக்கு இவங்க ரெஃபர் பண்ணது இவங்க தான், கணேஷ் சார் தான் ரெஃபர் பண்ணார். சார் இது வரைக்கும் நாங்கள் பண்ணதில் வந்து இந்த இடத்துலேருந்து வந்திருக்கு சார், அந்த மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட் அந்த கின்ஸ்மேன் ஒரு சப்ளையர் வந்து அவங்களோட இன்னொரு கிளைண்ட்டுக்கு வந்து அவங்க சப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு பெட்டர் குவாலிட்டியாக இருக்குது சார், இது வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணதுலேயே அது பெட்டராக இருக்குது சார், அதனால் நான் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் பேசி பாருங்கள், நீங்கள் ப்ராடக்ட் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்போ எங்களுக்கு வந்து தெரியுது இது குவாலிட்டியாக இருக்குன்னு தெரியுது, அதனால் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஏன்னா பொதுவாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறவங்க சொல்கிறது தான் குவாலிட்டி. நம்ம என்ன தான் செக் பண்ணாலும் வந்து 1-2 கல் நம்ம செக் பண்ணலாம். அவங்க வந்து 5000 பிரிக்கு 6000 பிரிக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்போ அவங்களுக்கு தான் ரியல் டேமேஜஸ் ரியல் குவாலிட்டியே தெரியும். ஸோ அவங்க ரெஃபர் பண்ணால்தான் நான் அவங்க கின்ஸ்மேன் ஷெரீப் சார்கிட்ட பேசி நான் வந்து அங்கேருந்து நான். சார் இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்லாக்
இந்த பிரிக்ஸ் போட்டது எவ்வளோ நாள் இது வேலை முடிச்சு சார் இது? இன்டர்லாக் பிரிக்ஸ் பண்ணுறப்போ எனக்கு என்ன அட்வான்டேஜ் இருந்ததுன்னா பேஸ்மெண்ட்டை முடிஞ்சோடனே அவங்க அந்த 7 ஃபீட் சல்சல்னு ஏற்றிட்டாங்க. அந்த 1 வீக்லேயே முடிஞ்சிருச்சு. ஸோ எனக்கு அதை டைம் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு 10 நாள் வந்து முன்னாடியே எனக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்டர்லாக்கில் அது ஒரு யூசேஜ் எனக்கு. ஏன்னா அதான் சொல்லியிருப்பாங்க அவங்க லேபர் காஸ்ட் வந்து கம்மி பண்ணுறதுக்காக வந்து இன்டர்லாக் சல்லுன்னு பண்ணிடுறாங்க. ஏன்னா அதோட யூசேஜே அதான் சொல்கிறாங்க. நம்ம இந்த மாதிரி சிமெண்ட் கலவையெல்லாம் போடாமல் அது லாக் சிஸ்டம்லேயே பண்ணிடுறதுனால நம்மளுக்கு நேரம் வந்து கொஞ்சம் மிச்சப்படுத்தும். ஸோ நேரம் மிச்சப்படுத்தினா லேபர் காஸ்ட்டும் மிச்சப்படுத்தும் இல்லையா? இப்போ இந்த கலரிங்லாம் நீங்கள் தான் சூஸ் பண்ணீங்க? ஆமாம், கலரிங் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். இங்கே ராமன் ஒரு பெயிண்டர் இருந்தார் இங்கே உசிலம்பட்டியில், இங்கே தான் இருந்தார். அவர் வந்து அவர்கிட்ட நாங்கள் கேட்டோம். அவர் இன்டர்லாக்கில் வந்து இது வரைக்கும் பண்ணதில்லை. ஸோ அவங்ககிட்ட நாங்கள் சஜஷன் கேட்டோம். பெயிண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம், இது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா? ஏன்னா நம்ம ரூம் டெம்பரேச்சர் எல்லாமே இப்போ இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சஜஷன் கேட்குறதா அந்த ஃபீல்டில் அவங்க இருக்கிறவங்க ஒரு சஜஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் 3 பேர், நான், கணேஷ் சார், அவர் ராம், அவங்க 3 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி தான் நாங்கள் அவுட்டர் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து சும்மா நாங்கள் சூஸ் பண்ண ஒரு 2 கலரை சூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணி பார்த்தோம். அதில் ஒர்க் அவுட் ஆச்சு எங்களுக்கு, அதில் போயிட்டோம். அப்புறம் இன்னஸும் அதே மாதிரி பேசுகிறப்போ அதில் லைட் கலர் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய், ஏன்னா வெளியே டார்க்கராக இருக்கும், உள்ள லைட்டாக இருக்கட்டும், டிஃப்ரென்ஷியேட் ஆகட்டும், வெளியிலையும் உள்ளேயும் சேம் கலர் அடிக்க வேண்டாம் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டோம். ஏன்னா ஒரு டிஃப்ரென்ஷியேட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் டிசைன் ரூமுக்கு டிஃப்ரென்ஷியேட் கொடுக்கல, அட்லீஸ்ட் இன்னர் அவுட்டருக்காக டிஃப்ரென்ஷியேட் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து அந்த டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி ஒரு லைட் கலராக கொடுக்கலாம்னு சொல்லி மேட்ச் பண்ணி தான் இந்த கலர் கொடுத்துருவோம். அப்புறம் இப்போ மட் இன்டர்லாக் பிரிக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து இப்போ டோர்ஸு, விண்டோஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணணுன்னாங்க. நான் வுட்டே அவாய்ட் பண்ணிட்டு இப்போ எப்படி வந்து நான் நார்மல் பிரிக்லேருந்து மட் இன்டர்லாக் சூஸ் பண்ணுறனோ அதே மாதிரி ஒவ்வொருத்துலையும் நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் நானும் அவர் இன்ஜினியர் கணேஷ் சாரும் பேசி நாங்கள் அந்த மெயின் டோர்ஸ் எல்லாமே வந்து மெயின் டோர், பெட்ரூம் டோர் ரெண்டுமே வந்து ஸ்டீல் டோர் போடலாம் அப்படின்ற முடிவு எடுத்தோம். ஸ்டீல் டோர் வந்து இப்போது வந்து நாங்கள் போய் பார்த்து மதுரையில் நாங்கள் ஒரு கம்பெனியில் வந்து கவாயின்னு ஒரு கம்பெனியில் சூஸ் பண்ணோம். அது எல்லாமே மேனுஃபேக்சரிங் எல்லாமே அதுவும் கேரளா தான். இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்குது, வுட்டுக்கு காம்படிட்டிவ் வந்துட்டுருக்கு. ஸோ அதை நாங்கள் போட்டோம், அதுலேயும் நாங்கள் சாட்டிஸ்ஃபைடு தான். பார்க்க வுட்டு மாதிரியே தான் இருக்கும். அதுதான் அதோட அட்வான்டேஜ்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம விண்டோ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ யூபிவிசி நாங்கள் தேடணும். அதுவும் நாங்கள் மதுரையிலேருந்து ஒரு ஆல்ஃபைன் யூபிவிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் அந்த அவங்ககிட்ட இருந்தால் நாங்கள் வாங்கினோம். அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்கும்னு சொல்லிட்டு தான், மோஸ்ட்லி இது கமர்ஷியல் தான் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து இப்போது ரெசிடென்சியலுக்கே யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணோம். இது டோட்டலாகவே நீங்கள் இப்போ எங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா இது வந்து ஒரு விசிட் பண்ணிங்கன்னா இது ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட் லுக்காக உங்களுக்கு கொடுக்கும். இந்த வீடு தனியாக கொஞ்சம் தெரியும். நான் ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் காம்பவுண்ட் வால் கூட நம்ம பெயிண்ட் அடிக்காமல் விட்டுறலாம் அப்படின்னு தான் நினச்சோம். சரி வேண்டாம், எல்லாமே ஒரு இது ஒன்று பெயிண்ட் அடிக்காமல் விட்டால் இது வேறு ஏதோ பிரிக்கு மாதிரி தெரிஞ்சிருமோ அப்படின்றக்காக நாங்கள் அதையும் வெளியில் அவுட்ரு என்ன பெயிண்ட் கொடுத்தோமோ அதே பெயிண்ட் தான் அங்கேயும் கொடுத்து நாங்கள் யூஸ் பண்ணோம். ஸோ அங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் டோரில் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும், நாங்கள் ஸ்டீல் டோர் போனோம். அதுக்கப்புறம் விண்டோவில் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும்னு வந்து இங்கே இது போனோம். அப்புறம் மொட்டை மாடியில் வந்து என்னென்னா கூலிங் டைல்ஸ் வந்து போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. நார்மலாக தட்டோடு பதிப்பாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் பட்ஜெட் அதிகம்னாலும் நான் கூலிங் டைல்ஸ் ப்ரிஃபரபிள் பண்ணேன். ஏன்னா யூஸ் பண்ணி தான் பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு, யூஸ் பண்ணி பார்க்கலான்றக்காக கூலிங் டைல்ஸ் போயிட்டேன். அதோட தன்மை என்னென்னா வெளியில் வந்து ஹாட்டாக இருக்கிறப்போ கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். ஸோ ஏசியே யூஸ் பண்ணாமல் இதெல்லாம் வந்து மட் இன்டர்லாக் பிரிக்கும் நம்ம கூலிங் கொடுக்கும், இதுவும் கூலிங் கொடுக்கும் அப்படின்றதுக்காக ஏசி யூஸ் பண்ணாமல் நம்ம ஊரில் வந்து இருக்கணுன்றதுக்காக வந்து இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனை நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்தோம். அப்புறம் வந்து கிச்சன் வந்து ஒரு ஓப்பன் கிச்சனை தான் போட்டிருக்கோம். நம்ம ஓப்பன் கிச்சன், அப்புறம் பே விண்டோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிப்போம். அப்புறம் ஃபில்லர் ஸ்லாப்னு சொல்லி இந்த மண்பானையோட அந்த மூடி சொல்கிறாங்க, அது வச்சுருக்கோம். அது டிசைனாகவும் கொஞ்சம் பேட்டர்ன், ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு பேட்டர்ன் வச்சு தந்திருக்காரு. எனக்கு இது தேவைன்னு சொல்லியிருந்தேன், அதனால் அதுக்கேற்றப்பில் அவர் அதை வச்சு கொடுத்தாரு. அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அதையும் நாங்கள் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் எதையுமே மிச்சம் வைக்கல, எங்கெங்கே என்னென்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுமோ அங்கங்கே பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து டேரெக்டாக வந்து லைவாக போய் பார்த்தோங்க. கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபீட்பேக் தான் கொடுத்தாங்க. சார் இப்போ நம்ம வியூஸ்க்கு என்ன சார் சொல்ல வரீங்க? നമ്മൾക്ക് என்ன വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ ഇത് ക്വാളിറ്റി കൊടുക്കുക എന്നുള്ളത് மட்டும் தான் നമ്മൾ ചെയ്യുന്നത്. நல்ல குவாலிட்டி നമ്മൾ நிறைய வீடு கட்டியிருக்கோம் ஆல்ரெடி. தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா அந்த மாதிரி തന്നെ വന്നിട്ട് കർണാടക, കേരളാവിലും കല്ലൊക്കെ പോകുது. കേരള ആളെന്നെ കല്ല് എടുക്കണമെങ്കിൽ கொஞ்சம் நல்ல கல்லாயிருந்தால் மட்டும் தான் எடுക്കുക. வீடியோவில் பார்த்த மாதிரி அதுக்கு கேரளாவுக்கு தான் போகுது. നമ്മൾ யாருக்கு கொடுத்தாலும் உண்மையில லைஃபுக்கு நல்ல கல்லு தான் கொடுக்குது. அது നമ്മൾ கண்டிப்பாக அது നമ്മൾ சொல்லி கொடுக்குற கஸ்டமருக்கு இது ப்ரைஸ் நமக்கு 2 ரூபாய் ஜாஸ்தியாக இருந்தாலும் அது லைஃபும் நல்லா இருக்கும். அதுதான் இதுக்கு மண்ணில் மட்டும் இல்லை നമ്മൾ போடுது, இது லாட்ரைட்டு தான் யூஸ் பண்ணுது. அப்போ என்னாச்சுன்னுங்கில் നമ്മൾ வீடியோ செய்யறதுக்கு என்னாச்சுன்னுங்கில் இது தான் ஆளுக்கெல்லாமே நல்லா கிடைக்கணும். வேறு யாரும் இந்த உள்ளால் வராது. നമ്മൾ டேரெக்டாக இது
அந்த கஸ்டமருக்கு என்ன டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணி செய்ய. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் நீங்கள் டெலிவரி டெலிவரி எங்களுக்கு கேட்டால் നമ്മൾ ഓൾറെഡി ആന്ധ്ര തെലുങ്കാന எல்லாமே கல் போகுது. പിന്നെ നമുക്ക് തമിഴ്நாடு எப்படி தமிழ்நாடு நம்ம ஆந்திரா கேரளா இது எல்லாமே பெர் டன்னுக்கு தான் சார்ஜ் வருது. ஓகே அதுதான். പിന്നെ என்ன சின்னக்கில் அக்கௌண்ட்டில் 10,000 ஃபஸ்ட்டு போடுക. ஆர்டர் பண்ணியால் നമ്മൾ 10,000 போடுക. പിന്നെ அது டிரான்ஸ்போர்ட் നമ്മൾ இங்கே கம்பெனிக்கு வரதுக்கு மட்டும். ஓகே പിന്നെ വന്നിട്ട് ട്രാൻസ്പോർട്ട് വന്നിട്ട് നമ്മൾ പിന്നെ നമ്മൾ ലോഡ് பண்ணுമ്പോൾ வீடியோ கால் பண்ணால் அது கல்லுக்கு மட்டும் அமௌண்ட் அமுச்சு தரேன். இது கல்லுக்கு மட்டும் அமௌண்ட். പിന്നെ சில ஆள் டீசலுக்கு கேஷ் கேட்டால் மட்டும் கேஷ் கொடுக்காது. சரி, ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா கல் ஆர்டர் பண்ணுறாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக போய் சேருங்களா? சேஃபாയിട്ട് பேசுவோம். നമുക്ക് புரியும் எல்லாமே. நமக்கு ஆல்ரெடி നമ്മൾ குவாலிட்டி கொடுக்கறதுனால நமக்கு யாரும் பேக்கு வேண்டாம். சரிங்க. நமக்கு எல்லாமே ஒரு கஸ்டமர் தான். கஸ்டமருக்கு நல்ல ப்ராடக்ட் கொடுக்க அது மட்டும் செய்ய. நிறைய வீடு கட்டியிருக்கு, அதனால நமக்கு ஒன்றுமே பயம் இல்லை. ஓகே, நமக்கு நிறைய வீடு கட்டியிருக்கு. ஆல்ரெடி குவாலிட்டி கொடுக்கறதுக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லை. ஓகே, குவாலிட்டி மட்டும் கொடுக்க. கண்டிப்பாக. சார் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக லைவ் டெமோவை காட்டினாருங்க. நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை நான் சொல்லலைங்க, டேரெக்டாக வந்து நாங்கள் வீடியோ பண்ணால் அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம மட் இன்டர்லாக் மட்டும்தாங்க. சாரோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரியில் கொடுத்துருப்போம், டிஸ்கிரிப்ஷன் அட்ரஸ் லொக்கேஷன்லாம் கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். உங்கள் சாயிரன். பை.